ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவன் பிரசங்கம் பண்ணுவான், அவன் பாட்டு பாடுவான், அவன் ஊழியம் செய்வான், அவன் மக்களை சுகப்படுத்துவான். இப்படியே மட்டுமே ஒரு கேட்டகரியை பார்த்து விட்டுட்டோமே தவிர, ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு வேதம் சொல்லுகிற இன்னொரு பரிமாணத்தை மக்கள் கவனிக்காமலே போயிட்டாங்க. ஏன்னா அது யாரும் போதிக்கல. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அதுதான் எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். அது மாதிரி சொல்றேன், ஆவியானவர் உடைய உதவியினால் நாம் ஐஸ்வர்யங்களை கொண்டு வர முடியும். ஆவியானவருடைய உதவியினால் நாம் வெற்றியை பெற முடியும். ஆவியானவருடைய உதவியினால் நாம் தொழில்களில் முன்னேற்றங்களை பார்க்க முடியும். ஆவியானவருடைய உதவியினால் நாம் சமூகத்தில் உயர்ந்த நிலைகளுக்கு வர முடியும். அப்படிங்கிறத சொல்ல மறந்தாச்சு. சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற மாதிரி இது சொல்ல மறந்த சத்தியம். கோரேசின் மீது ஆவியை ஊற்றினாரு, பெசலேயல் மீது ஆவியை ஊற்றினார். அவன் எல்லா வேலையும் யூகித்து செய்யக்கூடிய ஒரு கிரேஸ், எல்லா வேலையையும் செய்யத்தக்கதான ஒரு திராணி அவனுக்கு உண்டானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ உங்க ப்ரொஃபஷன்ல ஆவியானவருடைய ஞானம் உங்களில் வெளிப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிசினஸையே ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு விதத்தில் நீங்க செய்வீங்க. அதாவது அது அவ்வளோ யூனிக்கா இருக்கும், அது அவ்வளவு பிரயோஜனமானதா இருக்கும், அது அநேகர் பார்த்து வியக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கும். ஆமாங்க, ஆவியானவர் சபைக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருந்தா நினைக்க கூடாது. ஆவியானவர் உள்ள வரும்பொழுது நீங்க சட்டமன்றத்திலையும் போய் வேலை செய்வீங்க. ஆவியானவர் உள்ள வரும்பொழுது நீங்க பிசினஸ் வேர்ல்டுல போய் வேலை செய்வீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் கல்வித்துறையில போய் சாதனைகளை செய்வீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது பொழுதுபோக்கு மீடியா வேர்ல்டுல போய் நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது தொழில் உலகங்கள் நீங்கள் சாதனைகளை செய்வீர்கள். ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது பாருங்க, வெறும் சபைக்குள்ள மட்டுமே வேகமா கைத்தட்டி துள்ளி இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் ஆவியானவர் செய்யறதுன்னே ரொம்ப நாள் ஆகி ஓடிடுச்சு பாருங்க. இல்லைங்க, இந்த சந்தை வெளியிலே உங்களை ராஜாக்களை அவர் வைக்க போகிறார். ஒரு கிங்ஸ் அனாயிண்டிங்ஸ் அவர் உங்க மேல வைக்கிறார். ஒரு ராஜரீக அபிஷேகத்தை அவர் உங்க மேல வைக்கிறார். யூ ஆர் கிங்ஸ்.